டெல்லி ஏகாதிபத்தியத்தினுடைய அடிவரடி ஏஜென்ட் இங்கே இருந்து கொண்டு அதற்கு துணையாகப்படும். அதேபோல மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இந்த நிமிடத்திலே இருந்து ஆளுநர் மாளிகைக்கு குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும். குடிநீர் குழாய்களும் அடைக்கப்பட்டன. ஆளுநர் பதறி போய் ஒன்றும் செய்ய முடியாமல் ராத்திரியானவுடன் மெழுகுவர்த்திகளை கொண்டு வர சொல்லி அங்கே மெழுகுவர்த்திகளை குறித்து வைத்து அவர் அந்த நாளை கடந்தார். அந்த துணிச்சல்தான் தமிழ்நாட்டிலே இந்த உங்கள் நெஞ்சிலே எரிகின்ற நெருப்பு அங்கே பற்றி கொண்டது. அதனாலே அங்கே நெருப்பு எழுகிறது. அதை போலத்தான் தமிழர்கள் உள்ளத்திலும் இன்றைக்கு வஞ்சின தீயாக நெருப்பு எரிகிறது. இங்கே வந்து இந்தியை திரிப்போம், சமஸ்கிருதத்தை திரிப்போம், நானே மசோதாக்களுக்கு கையெழுத்து போட மாட்டேன் என்று பல மாத கணக்கிலே 10 மசோதாக்களை குப்பை தொட்டியிலே தூக்கி எறிந்த ஆர்.என். ரவி என்கின்ற அகம்பாவம் கொண்ட ஆளுநருக்கு நீதிமன்றம் அங்கீகரிக்கிறது. இந்த 10 மசோதாக்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் நிறைவேற்றிக் கொள்ளலாம். இது இந்திய நாட்டின் வரலாற்றிலேயே இதுவரை நடக்காத ஒன்று. அதை போலவே 10 மசோதாக்களும் இங்கே அரங்கேற்றப்பட்டு முதலமைச்சருடைய முயற்சியால் அவையெல்லாம் சட்டங்கள் ஆகின. இந்த ஆளுநரை இங்கிருந்து வெளியே அழைத்துக் கொண்டு போய்விடுங்கள். விபரீத வேலை வேண்டாம். மோடி அவர்களே, உங்களுடைய எடுபடி ஏஜெண்டாக உங்களுடைய பிஜேபி அலுவலகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். காவிரி பெண்பத்தை பாராறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என்று நதிகள் பாய்கின்ற இயற்கையின் சீதனமான இன்ப தமிழ்நாட்டில் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நாகரிகத்தை உலகத்துக்கு சொன்ன அன்னை தமிழ்நாட்டில் நீங்கள் இதையெல்லாம் திணிக்க முடியாது. ஆளுநர் கொட்டம் ஒடுக்கப்பட வேண்டும். அவர் இந்த சந்தர்ப்பத்தில் துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டுவதற்கு அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது?